டேஸ்டியான சிக்கன் ஹண்டி எப்படி பண்ணோன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இங்கே ஒரு 1/2 kg சிக்கன் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு அதை நம்ம மேரினேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நான் ஒரு 1.5 ஸ்பூன் பெப்பர் எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். அதோட கொஞ்சமாக உப்பு, தேவையான உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மேரினேட் பண்ணி வச்சுருங்க. இது ஒரு 15 மினிட்ஸ் போல் இருக்கட்டும். அது கொஞ்சம் வெயிட்டிங் டைம் தரலாம். இப்போ நான் சைடில் 2 வெங்காயம் எடுத்திருக்கேன். அந்த 2 வெங்காயத்தையும் நறுக்கிட்டு அதை நான் ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க போகிறேன். அந்த மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் இதை நல்லா நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ நம்ம இதை பேஸ்ட் ஆக்கிட்டு அப்புறம் ஒரு கடாயை சூடு பண்ணிக்கலாம். அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம பேஸ்ட் பண்ண இந்த வெங்காயத்தை, அந்த பேஸ்ட்டை நம்ம இந்த எண்ணெயில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். ஏன்னா அதோட பச்சை வாசனை எல்லாமே அந்த எண்ணெயில் போயிடும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு அதை பண்ணிவிடுவோம். சைட் பை சைடு நம்ம ஒரு 5லேருந்து 10 பூண்டு எடுத்துக்கோங்க பல். அதை அதோட ஒரு சின்ன துண்டு இஞ்சியை நான் பேஸ்ட் பண்ணி அதையும் இதோட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நம்ம 2த்தையுமே நல்லா வதக்கிக்கலாம். அதோட பச்சை வாசனை எல்லாமே போயிடணும். அதுவே கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் திரிஞ்சு வரும் சைடில். ஸோ அந்த ஸ்டேஜில் அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். ஒரு 2 மினிட்ஸில் இருக்கட்டும் அப்படியே. அதுக்கப்புறம் நம்ம மேரினேட் பண்ண அந்த சிக்கனை இப்போ நம்ம ஒரு 15 மினிட்ஸ் வெயிட் பண்ணிட்டோம். இப்போ அதோட இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டுருங்க. அதோட அந்த ஆனியன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே நம்ம சிக்கனோட நல்லா சேர்ந்துடணும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு 5 மினிட்ஸ் போல் நல்லா ஹை ஃப்ளேமில் நம்ம கவர் பண்ணி குக் பண்ண போகிறோம். ஏன்னா இந்த சிக்கன் இப்போ இந்த சிக்கன் ஒரு ஹாஃப் பாயில் ஆகணும். ஓகேங்களா? இப்போ பார்த்திங்கன்னா சிக்கன் ஒரு மாதிரி லைட் பிங்க் கலரில் இருக்குது. நம்ம கவர் பண்ணி குக் பண்ணதுக்கப்புறம் அது கொஞ்சமாக ஒயிட் கலராக மாறும். ஸோ அப்படின்னாலே ஒரு ஹாஃப் குக், ஒரு 60% ஆஃப் த சிக்கன் குக் ஆகிடுச்சின்னு அர்த்தம். ஸோ நம்ம இந்த ஸ்டேஜில் ஸோ லைட்டாக எண்ணெய் பிரிய ஆரம்பிக்குது. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம மூடி வச்சு ஒரு 5 மினிட்ஸ் இருக்கட்டும். இந்த சிக்கனே தண்ணி விடும். ஸோ அதனால் நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சாலுமே ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாருங்கள், ஃபுல்லாக சிக்கன் தண்ணி விட்டுருக்கு. சிக்கனுமே அந்த பிங்க்னஸ் போய் இப்போ கொஞ்சம் ஒயிட்டாக இருக்குது. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்மளுக்கு ஒரு 50% ஆஃப் தி சிக்கன் குக் ஆகிருக்கு. நம்ம இப்போது இதோட நம்ம கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு ஜீரகம் முழுசாக சேர்க்க வேண்டாம்னா நீங்கள் பொடி கூட சேர்த்துக்கலாம். ஜீரக பொடி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதோட நான் ஒரு 1 ஸ்பூன் ஆஃப் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூளும் சேர்த்துக்கிட்டு அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் டர்மரிக், அதாவது மஞ்சத்தூள் எல்லாத்தையுமே சேர்த்துக்கிட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. அந்த மசாலா எல்லாமே நம்ம சிக்கனோட மிக்ஸ் ஆகட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ நம்ம மசாலா நல்லா சிக்கனோட மிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நான் ஒரே ஒரு தக்காளி எடுத்திருக்கேன். அந்த தக்காளியை நல்லா மிக்சியில் அடிச்சுக்கிட்டு அதை ஒரு பியூரி மாதிரி ரெடி பண்ணிட்டேன். அந்த பியூரியை நம்ம இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ண போகிறோம். ஸோ பியூரியை ஊற்றிக்கலாம். திக்கான ஒரு கிரேவி கிடைக்கும். இந்த கிரேவி நம்மளுக்கு பிரியாணி இல்லை புலாவ் இல்லை சப்பாத்தி இல்லை வெறுமவே ரைஸு, இது எல்லாத்துக்குமே இது செட் ஆகும். நல்ல டேஸ்டியான ஒரு கிரேவி கிடைக்கும். பியூரியும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஒரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் நம்ம ஒன்று ஆட் பண்ணுவோம். ஏன்னா அப்போ தான் அதோட ரிச் அரோமா நம்மளுக்கு இந்த சிக்கனில் கிடைக்கும். ஸோ அதோட ஒரு இன்க்ரீடியண்ட்டுமே அந்த சிக்கன் அப்சர்வ் பண்ணும். 10 பல்லு கேஷ்யூ எடுத்திருக்கேன். அதை நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பேஸ்ட் ஆக்கி அதையும் இப்போ நான் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ எவ்ரி 5 மினிட்ஸ் அதை வெயிட் பண்ணி அடுத்தது யூஸ் பண்ணுறோம். நம்ம கேஷ்யூ நல்ல சிக்கனோட பிளெண்ட் ஆகிடுச்சு. நான் ஒரு சின்ன கப் போல் ஒரு தயிர் எடுத்திருக்கேன். அதை மிக்ஸி ஜாரில் லைட்டாக அடிச்சுக்கிட்டு அதையும் ஆட் பண்ணிட்டேன். நான் இந்த கிரேவிக்குன்னு சொல்லிட்டு தனியாக தண்ணி எதுவும் ஆட் பண்ணலை. ஏன்னா மிக்சியில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸை மட்டும் லைட்டாக கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி கழுவி இந்த கிரேவியில் ஆட் பண்ணிக்கிட்டது தான். ஸோ நம்ம கிரேவிக்கு ஃபைனல் டச் ஆஃப் கர்டும் கொடுத்தாச்சு. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சிக்கனோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கிளறி விட்டுருங்க. ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் இருக்கட்டும். நம்மளோட ஃபைனல் டச் ஆஃப் சிக்கனில் இருக்கும். ஸோ 5 மினிட்ஸ் மட்டும் நம்ம இந்த கிரேவியை விட்டுறலாம். இது போட்டு க்ளோஸ் பண்ணி குக் பண்ணுங்கள் 5 மினிட்ஸ் மட்டும். நல்ல திக்கான கிரேவி, சுவையான கிரேவி ரெடி ஆயிரும்.
இதை க்ளோஸ் பண்ணி குக் பண்ணுறேன். ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்மளோட கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து ஒரு 4 to 5 ஜஸ்ட் பச்சை மிளகா மட்டும் நீங்கள் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. அது ஜஸ்ட் ஒரு ஆடட் ஃப்ளேவர் கொடுக்கும். அவ்வளோதான், நம்ம கிரேவி ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் வந்து கொத்தமல்லியை தூவி நம்ம கார்னிஷ் பண்ணிக்கலாம். நான் இந்த கிரேவிக்கு வந்து பீஸ் புல்லாவ் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி. ஸோ நான் சொன்ன மாதிரி எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், வெறுமை சாதத்துக்குமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ நான் வந்து பீஸ் புல்லாவோட இதை சர்வ் பண்ண போகிறேன். ஸோ நீங்களுமே இதை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய ரெசிபீஸ் இருக்குது. பீஸ் புல்லாவ் ரெசிபியுமே நான் சேனலில் போட்டிருக்கேன். நீங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். See you all in the next video. Bye.